வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் இஸ்ரேல் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இஸ்ரேல் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸை போட்டு தள்ளக்கூடிய வேலையை இந்த கான்ட்ராக்டை அமெரிக்காவுடைய அழுத்தத்தில் இவங்க கையெடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு பாகிஸ்தானுடைய ரொம்ப ரேடிக்கல் பார்ட்டி ஐஎஸ்ஐயோட செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய தெரிகி லெபைக் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 117 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அந்த போராட்டத்தில். பிறகு அந்த அமைப்பு இப்போது தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த அசீம் முனீருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுலேருந்து பல்ட்டி அடித்து சரி வேறு என்ன பண்ணலாம் எக்ஸிட்டுக்கு அப்படின்னு யோசிக்கும்போது சில முக்கியமான இன்டர்வியூஸை அவங்க கொடுக்குறாங்க, பதிவுகள். அது அவங்களோட டோட்டல் அவங்க டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு இருந்தால் கூட இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவாஜா ஆசிஃப் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். இந்த நாடு பாதுகாப்பாக கிடையாது, பட் அதுக்கு ஒரு துறை அமைச்சரும் இருக்கிறாங்க, பரவாயில்ல. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி இன்டர்வியூவில் நெதன்யாஹூ இஸ் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், அமெரிக்கா ஷுட் அப்ஜெக்ட் ஹிம் அண்ட் பிரிங் ஹிம் டு ட்ரையல். ஒரு அதாவது உலகத்தோடைய ஒரு கிரிமினல் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ அவர்கள், அமெரிக்கா அவரை கைது செய்து ட்ரையலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர், எப்படி நீங்கள் போய் வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிட்டு வந்தீங்களோ இதே மாதிரி துருக்கியோ இல்லை அமெரிக்காவோ இஸ்ரேலுக்குள்ளே போய் நெதன்யாஹூவை தூக்கிட்டு கைது செய்யணும், இது ஒரு மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பதிவை போடுறாரு. அதன் பிறகு ஸ்டேட்மெண்ட் 2, no community has done what Israel has done to Palestine in the last 4,000 to 5,000 years. He is the biggest criminal of humanity. நெதன்யாஹூ அவர்கள் அதாவது எந்த கம்யூனிட்டின்றத ஒரு யூதர்களை சொல்கிறாரு. யூதர்கள் செய்த அட்டூழியம் கடந்த 4000 to 5000 வருடம் யாருமே செஞ்சது கிடையாது மனித வரலாற்றில். நெதன்யாஹூ தான் ஒரு மிகப்பெரிய கிரிமினல், மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த இடத்துல பாகிஸ்தானோட இந்த ரேடிக்கல் இஸ்லாம் பார்ட்டிகளுக்கு சாந்தப்படுத்துவதற்கான பேச்சு இது எதுவுமே ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் காசு வாங்கிக்கிட்டு ஹமாஸுக்கு எதிராக திரும்பிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை இவங்க ரிவர்ஸ் பண்ண பார்க்குறாங்க பொலிட்டிக்கலாக. ஸோ ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அரசியலில் எப்பயுமே உங்களுக்கு எதிரி வேணும். ஸோ நெதன்யாஹூ மட்டும் இல்லை, யூத இனத்தையே மொத்தமே இவங்க எதிரிகளாக இப்போ காமிச்சு இதை மாற்றுறதுக்கு அவங்க மக்களுடைய அந்த முட்டாள்களுடைய மனதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, டர்க்கி ஷுட் அவெஞ்ச் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் த பாலஸ்தீனியன்ஸ் இன் காசா. துருக்கிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய முதலாளிகிட்ட போய் நாங்கள் முறையிடுறோம், நீங்கள் போய் காசாவில் இந்த மாதிரியான அட்டுழியத்தெல்லாம் நிறுத்துங்க, போய் நெதன்யாஹூவை தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்போது அணுகுண்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் தான். துருக்கியை விட பெரிய வலிமையான இராணுவத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். அப்போ நீ போய் தூக்கிட்டு வர வேண்டியதானே, நீ எதுக்கு போய் துருக்கிகிட்ட சொல்கிற அப்படின்னு கேள்வி கேட்டால் துருக்கியோடைய தலைமையை ஏற்றுக்கிறாங்களாம் இவங்க. ஸோ இந்த இடத்துல சவுதி, யுஏஇ இவங்க தங்களுடைய உறவை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஆப்ரஹாமிக் அக்கார்டில் இஸ்ரேல் கூட. பஹ்ரைன் போன்ற நாடுகள், சுதான் போன்ற நாடுகள் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் கூட. அப்போது இப்போ சவுதியையும் யுஏஇயும் ஒரு ஆக்சிஸில் வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது இஸ்ரேல் உறவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நேர் எதிராக நிற்கிறது துருக்கி. ஸோ இவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு இதை தூண்டி விடுறாங்களாமா. இது துருக்கிக்குமே ஒரு இன்டைரக்டாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 4வது ஸ்டேட்மெண்ட், the people who are supporting him, what does the law say about supporting the guilty? இது இந்தியாவுக்கு, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவுக்கு இன்டைரக்டான ஒரு மெசேஜ். குறிப்பாக ஒரு இந்தியாவை குறிப்பிட்டு சொல்கிறார், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகளெல்லாம் ஒரு குற்ற உணர்வு இருக்கணும், ஒரு குற்றம் செய்கிறவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸ், டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் ஒரு இன்டைரக்டாக மெசேஜ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பையும் பேர் எடுக்காமல், ஏன்னா ட்ரம்ப்பை பேர் எடுத்தாங்கன்னா செருப்படி விழுந்து அப்புறம் இவங்களை அசீம் முனீரையும் இவங்க போய் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ் வாசலில் கட்டி வச்சு அடிப்பார். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் டைரெக்டாக பேர் சொல்லாமல் இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் ஆங்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீத் மிர் இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய முதலாளியாக அப்பாவாக இருக்கக்கூடிய டேடி ட்ரம்ப்பை பற்றி இவர் பேசினதில் அவசரப்பட்டு ஐயோயோ என்னையாது குட்டையை கிளப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இன்டர்வியூ நிறுத்தப்படுது. பாகிஸ்தானோட தொலைக்காட்சியில் ஹமீத் மீர் ஒரு மிக முக்கியமான ஒரு ரெப்யூட்டட் ஆங்கர். ஹமீத் மீருக்கும் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப்க்கும் நடக்கக்கூடிய இன்டர்வியூவில்
இந்த ஆள் வளர்னதில்லை. அதாவது எவ்வளோ பேசணும்னு சொல்லிவிட்டேன், நான் வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி நிறையா பேசிட்டேன்ற மாதிரி இந்த ஆள் பேசினதில்லை. இந்த பேச்சு வரும்பொழுது ட்ரம்ப்பை பற்றி வரும்போது அப்படியே அந்த இன்டர்வியூ கட்டாயி நின்று போச்சு. இதுதான் பாகிஸ்தான் முழுக்க இது பேசும் பொருளாக இருக்குது. உடனடியாக இல்லை நாங்கள் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரெல்லாம் பேசலை, அது கவாஜா ஆசிஃபோட தனிப்பட்ட கருத்து, அவர் சொன்னதை வந்து சரியாக புரிஞ்சிக்கல, திருச்சி பேசிட்டாங்கன்ட்டு. ஆங்கர் இல்லாமல் இந்த ஆள் போய் இன்னொரு இதில் பேசியிருந்தான்னா கவாஜா ஆசிஃபும் சரி, ஷபாஸ் ஷெரீஃப், அசீம் முனிரும் 3 பேரையும் அமெரிக்கா தூக்கிட்டு போய் அங்கே கட்டி வச்சு வச்சுருப்பாங்க. ரியாலிட்டி இதுதான். இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ரேடிக்கலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, உங்கள் 25 கோடி மக்களை முட்டாள்களாக்கி வச்சுருக்கீங்களோ, இந்த காட்டு மீனாண்டிகளுக்கு நடுவில் போய் நாங்கள் இஸ்ரேல்கிட்ட காசு வாங்கிட்டு காசாக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது பேக் ஃபயர் ஆகும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே 3 மாதத்தில் இதுக்கு பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகிருக்கு. அதுக்கு தான் இந்த தேட்ரிக்ஸு. அடுத்தது இவங்க கேட்ட டிமாண்டு, எங்களுக்கு ஒரு வீரருக்கு, பாகிஸ்தான் வீரருக்கு $10,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் சொன்னது ஒரு 500லேருந்து அதிகபட்சமாக $1,000 கொடுப்போம் அப்படின்ட்டு. அதன் பிறகு ஒரு நிகழ்வு நடந்தது, நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஹமாஸோட மிக முக்கியமான ஒரு தலைவன், ஒரு ப்ராபகண்டா லீடர், பாகிஸ்தானோட எல்இடியோடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ஓப்பனாக இவங்க 2 பேர் ஸ்டேஜில் இருந்ததை இஸ்ரேலும் ரசிக்கல, இந்தியாவும் ரசிக்கல. இஸ்ரேல் உடனடியாக அமெரிக்காவுக்கு சொன்னது என்னென்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ISFன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் பாகிஸ்தானுடைய இராணுவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நன் அதர் தென் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ. அவரே நேரடியாக சொல்லிட்டாரு. ரெண்டாவது அதுக்கான காரணத்தை கூடது, நாங்கள் நம்புகிற நாடுகள் மட்டும்தான் இங்கே இருக்கணும், நம்பிக்கை இல்லாத நாடுகள்லாம் இருக்காதுன்ற போது இவங்க நடுவில் போய் ஷபாஸ் ஷெரீஃப் போய் ஈஜிப்டில் அந்த காசா பீஸ் சம்மிட்டில் அந்த போய் ட்ரம்ப்போட அதிகரிப்பு அறிவிச்சு எல்லாம் போய் நின்றுட்டு இருந்தபோது வாலண்டியராக போய் நெத்தன்யாஹூட்ட கை கொடுத்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தலையங்கம் எழுதி பார்த்தீங்களா உங்கள் தோஸ்து இப்போ எங்கள் தோஸ்துன்ற மாதிரிலாம் பண்ணாங்க. இது எல்லாமே ஒட்டாத, இது நீரும் இதுவும் என்னையும் ஒட்டுமானா கண்டிப்பாக ஒட்டாது. அதே தான் இங்கே நடந்திருக்குது. ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பிளண்டர் அப்படின்னு சொல்லலாம். எந்த முட்டாள் நாடும் இந்த அளவுக்கு நாடே முட்டாள்களாக இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தான். மொத்த பேரும் முட்டாள்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது இஸ்ரேலோடைய அம்பாசிடர் ருவன் அசார் இந்தியாவில் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, countries cooperate only with partners they trust and maintain proper diplomatic relations with conditional Israel assets not existing with Pakistan. ரொம்ப தெளிவாக பாகிஸ்தான் நம்ப முடியாது, துரோகிங்க, இவங்களெல்லாம் உள்ளே விட முடியாதுன்ட்டு. இந்த வாய்ப்பு கிடைச்சவனே ஹமாஸோடைய தலைவனே இவங்க கூட்டு வந்து பண்ணும் பொழுது எல்இடி இங்கேருந்து ஆட்களை சப்ளை பண்ணலாம் இஸ்ரேலுக்கு எதிராக, ஹமாஸ் அங்கேருந்து இந்தியாவுக்கு எதிரான ட்ரைனிங் எல்இடி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஜிகாதி பார்ட்னர்ஷிப் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் அதில் மிகப்பெரிய ஒரு கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கான இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் மற்றும் எல்இடியோட கோஆர்டினேஷன். இது இஸ்ரேலுக்கும் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை கொடுக்கும், இந்தியாவுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை கொடுக்கும். ஏன்னா ஹமாஸுக்கு எப்படி சண்டை போடணும் அர்பன் டெரெயினில் அப்படின்றது நல்லா தெரியும். அந்த பயிற்சி எல்இடிக்கு வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு, குறிப்பாக நகரங்களுக்கு அது ஒரு ஆபத்து. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஜிகாதிகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்இடி ஜெய்எம் போன்ற அமைப்புகள் இந்த ஜிகாதிகளை வந்து அங்கே அமிச்சாங்க, காசாக்கு அமிச்சாங்க அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு வந்து கொடுக்கும். அதே மாதிரி பாகிஸ்தான் ஹமாஸுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இஸ்ரேலுடைய உளவுத்துறை ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹமாஸ்லேருந்து ஆயுதங்கள் எடுக்கிறது எங்கள் வேலை கிடையாது அப்படின்ற போது, அப்போ நீங்கள் வந்து ஹமாஸை சப்போர்ட் பண்ணி தான் சில டபுள் வேலையை பண்ண போகிறீங்க அப்படின்றது அமெரிக்கா அளவுக்கு முட்டாள்களாக இருக்காமல் இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நேற்று, அதாவது ஒரு 3 மாதம் முன்னாடி வரை இவங்களுடைய பிரதமர்கள் யாராவது ஷபாஸ் ஷெரீஃபாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நவாஸ் ஷெரீஃபாக இருக்கட்டும், நடுவில் இருந்த இம்ரான்கானாக இருக்கட்டும், இவங்க அரசாங்கங்களை கவுக்கணும் அப்படின்னா அவங்க இராணுவத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரீட் ஃபோர்ஸ் இருந்துச்சு. அதுதான் தெஹ்ரீக் லெபேக் பாகிஸ்தான் மற்றும் ஜமியத் உலிமா இஸ்லாம். இது ரெண்டுமே ஒரு ராடிக்கலான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டிகள். நினச்சா ஒரு 1,00,000 பேரை வந்து கொண்டு வர முடியும். அந்த அமைப்பு இவங்களுக்கு எதிராக போய் காசாக்கு என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் கொல்றதுக்கு நீ ஆள் அனுப்புறியா, அதுவும் ஏன் இராணுவத்தை அனுப்புறியான்னு போய் தெருவில் நின்று சண்டை போட்டு 117 பேர் சுட்டு கொல்லப்பட்டு ஒரு அரசியல் கட்சியை ஓவர் நைட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக தெஹ்ரீக் லெபேக் பாகிஸ்தானை தடை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிப் டெஸ்க், அதாவது சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு விட்டுட்டு, இதை ட்ரம்ப் தான் சொன்னார், அசீம் முனிரையும் ஷபாஸ் ஷெரீஃபையும் இந்த 2 பசங்களும் ஒத்துருக்காங்க, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது உள்ள ஒரு பெரிய பிரளயத்தை வந்து ஏற்படுத்துச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது பேக் ஃபயர் ஆகும் கடுமையான்ட்டு. அதை இப்போ சென்ஸ் பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பாகிஸ்தான் போய் காசாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆப்ரேஷனல் கமாண்ட் அப்படின்றது இஸ்ரேல் ராணுவத்துக்கிட்ட இருக்கும். ஸோ செக்யூர் ரேடியோ கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், உளவு தகவலாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க பரிமாறி தான் ஆகணும். இந்த நியூஸை இவங்க லீக் பண்ணாங்கன்னா அது இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தாக போயிடும். ஸோ கிளியர் கட்டாக இவங்க வந்து பேக் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் எப்போ வருது? டிசம்பர் 21. அதன் பிறகு பேக் ட்ராக்கில் இவங்க பேசுகிறாங்க. பாகிஸ்தானுடைய எல்இடி கோஆர்டினேஷன், அதாவது ஜஹீர் மற்றும் எல்இடியோட மீட்டிங் நடக்குது. கவாஜா ஆசிஃபோடைய ரேண்ட்டு இது வந்து ரொம்ப ஒரு இதில் இருக்கக்கூடாதுன்ட்டு. பட் கவாஜா ஆசிஃபுக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, நீ போய் நெத்தன்யாவுக்கு எதிராக பேசு, யூதர்களுக்கு எதிராக பேசு, அப்போ தான் நம்ம மக்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய முட்டாள்களை காட்டு மிராண்டிகளை சாந்தப்படுத்த முடியும்ன்ட்டு. கவாஜா ஆசிஃப் வந்து கூவுறதுக்கு கொடுத்த காசை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூவி ட்ரம்ப்பை சொல்லும்போது அந்த இன்டர்வியூவே நிறுத்தக்கூடிய வேலை அப்படின்றது நடக்குது. ஸோ இவங்களுக்கு இப்போது அப்பட்டமாக அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகளுக்குமே இந்த இன்டர்வியூவில் இவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் காசுக்காக என்ன வேணால் பண்ணுவோம், நாங்கள் அதுக்காக ரெடியாக இருக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ இவங்களை யாரும் நம்ப முடியாது. ஒரு நாடு இன்னொரு நாடோட ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படின்னா நம்பிக்கை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் இந்தியா ஃப்ரான்ஸோட உறவு எடுத்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 80-100 வருடம் வரலாறு இருக்குது. இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி அறிவித்த போது அந்த வருடம் நடந்த குடியரசு தின விழாவில் எந்த நாட்டோட தலைவர்களும் கலந்துக்க முடியாது அப்படின்னு இருந்தபோது பிரெஞ்சு அதிபர் அன்னைக்கு வந்து அதில் கலந்துக்கிட்டார். ஏன்னா அவங்களுக்கு அந்த நட்பு அப்படின்றது பியாண்ட், இது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றது இருக்கணும். இப்போ இவங்களை நம்பி யாராவது இறங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அக்டோபர் 14 ஜஹீர் இவனோட முக்கியமான நாள் ஹமாஸில் அவன் வந்து பார்த்திங்கன்னா மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் ஜேயுஐயோட சீஃப் அவனை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஜனவரி 2024 கராச்சி ப்ரெஸ் கிளப்பில் ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2024 இவங்களுடைய கோர்ட்டோடைய பார் அசோசியேஷன், பார் கவுன்சில், அவங்க வந்து ஜஹீருக்கு வந்து ஒரு மரியாதையை செலுத்துகிறாங்க. பிப்ரவரியில் இவங்க பிஓகேல மீட் பண்ணுறாங்க. பிறகு பஹல்காம் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காசாக்கு ஆதரவு அப்படின்றத விட பாலஸ்தீன் ஆதரவு இந்தியாவும் தான் இருக்கிறோம். 2 நாட்டு ஒன்றா இருக்கணும், 2 ஸ்டேட் தியரியெல்லாம் இந்தியா ஆதரிக்குது. அதிகமான நிதியுதவியை நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல அப்படின்றது இவங்க எடுத்துருக்கக்கூடிய முன்னெடுப்பு, ஆள் அனுப்பிச்சு பார்த்தா நம்மளுடைய முட்டாள்கள் அப்படியே முட்டாள்களாகவே இருப்பாங்களா இல்லை சண்டை போடுவாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது கடுமையாக பேக் ஃபயர் ஆன உடனே மீண்டும் யூத எதிர்ப்பு, இஸ்ரேல் எதிர்ப்பு அப்படின்றத கையில் எடுத்திருக்காங்க. நான் இஸ்ரேலில் இருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான முன்னாள் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர். பாகிஸ்தானை ஒரு நெடுதூர எதிரியாக அவங்க பார்க்குறாங்க. அச்சுறுத்தல் வேறு, எதிரி வேறு. அந்த நெடுதூர எதிரிக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம். கடாஃபிக்கு ஒரு காலத்தில் கொடுக்க பார்த்தாங்க, லிபியாவுக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈராக்குக்கு கொடுக்க பார்த்தாங்க, வடகொரியாவுக்கு இவங்க பண்ணது, இப்போ ஈரானுக்கு வந்து யுரேனியம் கொடுத்தது எல்லாமே இது இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்குது. ஸோ இப்போ மிடில் ஈஸ்டோடைய பஞ்சாயத்து ஒரு வழியாக முடிஞ்சு செட்டில் ஆகி ஈரான் ஒரு வேளை வீழ்த்தப்பட்டால், ஈரானுடைய அரசம் வீழ்த்தப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் பாகிஸ்தானை நோக்கி போவோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்னென்னா, பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகிட்ட அணு ஆயுதம் இருந்தாலும் அது எங்களுக்கு எதிராக போகும், எங்களுடைய குலமே அழிஞ்சு போகும்ன்றது அவங்களுக்கு அன்ரிட்டனான ஒரு இது. அதனால தான் பாகிஸ்தானை அவங்க எதிரியாக பார்க்குறாங்க. நடுவில் சில டாக்டிக்கல் காம்ப்ரமைஸ் எல்லா நாடுகளுமே பண்ணுவாங்க. அந்த பேச்சில் தான் இவங்க ஹமாஸுக்கு எதிராக இவங்களை வந்து கொண்டு வரலாமா, சரி இந்த நாயங்களை விட்டு இவங்களை வந்து சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் அவங்க இதில் தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய இந்த ஒரு மையப்புள்ளிக்கு இஸ்ரேல் இப்போ வந்துடுது. இப்போ இஸ்ரேல் வந்து பாகிஸ்தானை வீழ்த்தணும்னா இந்தியா இஸ்ரேலும் சேர்ந்து தான் வீழ்த்துவாங்க. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் இது தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.